தேவ தூதன் அங்கே கடந்து வந்து தேவ தரிசனத்தை உடையவனாய் பெற்று அந்த இடத்திற்கு அசைவாக கிடைக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் 1000 கடந்து வருகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தன் மாமன் வீட்டிலே 20 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கிறார். 7 20 ஆண்டு காலம் அவன் அவனுடைய மாமன் வீட்டிலே பணியாற்றுகிறார். இவன் பணியாற்றும் போது கர்த்தர் இவனை விருத்தி அடையப்பட்ட திரளான ஆடுகளுடையவன் என்று சொல்லப்பட்டது. இந்த யாக்கோபை கர்த்தர் விருத்தி அடைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வார்த்தைங்க 25 27 ஏசா வேட்டையில் வல்லவனும் யாக்கோபு எப்படி இருந்தானா? சொல்லுங்க, யாக்கோபு எப்படி இருந்தானா? குணசாலி. வேதம் சொல்லிருக்கிறது குணசாலியான ஸ்திரீயை தேடி கண்டுபிடிப்பவன் யாருன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இந்த நல்ல குணம் எங்க இருக்கோ அங்க விருத்தி இருக்கும். இந்த யாக்கோபுட்ட என்ன குணம் இருந்துச்சு தெரியுமா? நல்ல குணம் இருந்துச்சு. என்ன குணம் சொல்லுங்களேன்? வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, என்ன குணம் இருந்துச்சா? நல்ல குணம். யாக்கோபுட்ட காணப்பட்ட குணாதிசயம் என்ன குணம் தெரியுமா? நல்ல குணம் எங்க இருக்கிறதோ அங்கே விருத்தி இருக்கும். அந்த நல்ல குணத்தை தான் இன்னைக்கு ஆண்டு இருக்கிற நம்மகிட்ட எதிர்பார்க்கிற இருதய சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அப்ப ஆண்டு வேளையிலே உன் இருதயத்தை சுத்தத்தை பார்க்கிறார். உன் நடத்தையிலே செயல்பாடிலே எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த யாக்கோபுடைய உயர்வுக்கு காரணம், செழிப்புக்கு காரணம், மேலை காரணம் சொன்னா அவருடைய வாழ்க்கையிலே குணசாலி, நல்ல குணம் இருந்துச்சு. நல்ல குணம் இருந்துச்சு. ஒரு முறை ஒரு திருமங்கலத்திலிருந்து பெரியாருக்கு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு. அது மகளிர் மட்டும் செல்லக்கூடிய ஒரு பேர். எல்லாம் சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு. அந்த பஸ் ஸ்டாண்ட் கிளம்பும் போது ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்டாண்டிங் நிற்கிறாங்க. ஒரு வாலிப மகன் சீட்ல உட்கார்ந்து